விமான டிக்கெட்டுகளில் பெயர் மாற்றம் செய்வதற்கு கட்டணம் விதிப்பது வழக்கமான ஒரு நடைமுறைதான் என மாப்காம் எனப்படும் மலேசிய விமான போக்குவரத்து ஆணையம் கூறியுள்ளது. பயணிகளின் நலனை பாதுகாக்க மாப்காம் தவறிவிட்டதாக முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜாயிட் இப்ராஹிம் முன்வைத்துள்ள விமர்சனத்திற்கு அந்த விமான போக்குவரத்து ஆணையம் அவ்வாறு பதிலளித்துள்ளது. விமானத்தில் பயணிக்க செக் இன் செய்தபோது பெயரில் காணப்பட்ட சிறிய பிழையை சரி செய்ய தமக்கு 50 ரிங்கிட் கட்டணம் விதிக்கப்பட்ட சம்பவத்தை மேற்கோள் காட்டி ஜாஹிட் கடந்த வாரம் மாப்காமை சாடியிருந்தார். போதுமான விவரங்களை வழங்கிய போதிலும் தனது முன்பதிவு விவரங்களில் காணப்பட்ட பிழைக்காக தமக்கு கட்டணம் விதிக்கப்பட்டதாக ஜாஹிட் தமது எக்ஸ் சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருந்தார். எனினும் பயணிகளின் பெயர் அல்லது தகவலில் மாற்றத்தை செய்வதில் ஒவ்வொரு விமான நிறுவனமும் சொந்த கொள்கையை கொண்டுள்ளது. அது உலகளவில் பின்பற்றப்படும் வணிக நடைமுறையாகும். அது சுமூகமான பயண அனுபவங்களை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டது என மாப்காம் ஒரு அறிக்கையின் வாயிலாக இன்று கூறியுள்ளது. பயணிகள் தகவல் அறிந்து முடிவுகளை எடுப்பதை உறுதி செய்ய விமான நிறுவனங்கள் தங்கள் சேவைகளில் அதிக வெளிப்படைத்தன்மையை கொண்டிருக்க வேண்டும் என கூறிய மாப்காம், பெயர் மாற்றங்களுடன் தொடர்புடைய கட்டணங்கள் குறித்து விமான நிறுவனங்கள் பயணிகளுக்கு தெளிவாக தெரிவிக்க வேண்டும் என்றது. அவ்வாறு செய்ய தவறும் விமான சேவை நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படலாம் எனவும் அது எச்சரித்துள்ளது.